வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நம்முடைய விருந்தினர்களாக அஇஅதிமுகவின் தலைமை கழக சொற்பொழிவாளர் திரு ஆவடி குமார் அவர்களும், திமுகவின் பொதுக்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் திரு வைத்திலிங்கம் அவர்களும் நம்முடைய அரங்குக்கு வந்திருக்காங்க. வணக்கம். முதல் செய்தியாக இன்றைக்கு மத்திய அரசாங்கம் சிறந்த திரையுலக பிரமுகர் அப்படின்ற விருதை நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. இந்த விருதை எல்லா விருதுக்கு பின்னாலும் அரசியல் இருக்குதுன்னு சொல்லலாம், இல்லை அவர்கள் திறமைக்கு கிடைத்த பாராட்டு அங்கீகாரம் அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தமிழ்நாட்டை சார்ந்த திரைப்படத்துறையை சார்ந்த ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த விருது கிடைத்திருப்பது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி, அதில் மாற்று கருத்து இல்லை. அவர்கள் எந்த நோக்கத்திற்காக தந்திருந்தாலும் இது தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த நடிகர், தமிழ்நாட்டு மக்களுடைய ஓரளவுக்கு செல்வாக்கான மனிதர், இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் என்ற வகையில் தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவர் அந்த பெருமையை சிறப்பை பெறுவது என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரியது தான். உங்களுடைய கருத்து என்ன ரஜினிகாந்த் விருதுக்கு? அரசியல் நோக்கத்திற்காக வீசப்பட்ட வலையாகத்தான் நான் பார்க்கிறேன். இதுமுறை பலமுறை பல காலகட்டங்களில் பலர் வலை வீசி இருக்கிறார்கள். அதிலெல்லாம் ரஜினிகாந்த் இதுவரை சிக்கவில்லை, இனிமேலும் சிக்க மாட்டார் என்று நம்புகிறேன். வலை என்றால் பாரதிய ஜனதா கட்சி தூய்மை இந்தியா திட்டத்திற்கு முதல்ல ரஜினிகாந்துக்கு தான் முதல்ல ஒரு வீட்டுக்கே போனார் மோடி அவர்கள். ஆனால் போய் அவருக்கு அதுக்கு பிறகு அவர் சாதகமான ஒரு வார்த்தை ரஜினிகிட்டிருந்து பாஜக கிடைக்கல. அதுக்கு பதிலாக கமலஹாசனை பயன்படுத்தலாங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. மீண்டும் ரஜினிக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் வேண்டும். ஏன்னா இப்போ தமிழகத்துக்கு அவங்களுக்கு ஒரு அதிமுக வலுவிட்ட நிலையில் போட்டதுனால அந்த கான்ஸ்டிடுவன்சி தனக்கு சொந்தம் அப்படின்னு பாஜக நினைக்குது. அதனால் அதற்குரிய சரியான நபரை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ரஜினிகாந்தும் கமலஹாசனும் உதவுவார்கள் என்ற நம்பிக்கையில் வீசப்பட்ட வலையாகத்தான் நான் பார்க்கிறேன். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கூட இது போன்ற பல விருதுகளை ரஜினிகாந்த் பெற வேண்டும்னு நேற்றைக்கே வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. நீங்க எப்படி பார்க்கிறீங்களா? வைத்தியநாதன் கருத்தை ஏற்கிறீங்களா? பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்தினுடைய நோக்கம் எதுவாக இருந்தாலும் ரஜினிகாந்த் அதற்கு தகுதியானவர் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு தகுதியானவருக்கு அதை தந்திருக்கிறார்கள். கடந்த அரசாங்கங்கள், அதில் இன்னும் சொல்ல போனால் அங்கம் வகித்த திமுக இதற்கான முன்னெடுப்போ முயற்சியோ செய்ததில்லை. தமிழ்நாட்டை சார்ந்த யாரும் சிறப்பு பெற வேண்டும் அல்லது தமிழ்நாட்டிலிருந்து ஒருவருக்கு கௌரவம் கிடைக்க வேண்டும், அந்த கௌரவத்தை உருவாக்குவதற்கு தாங்கள் காரணமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத இருந்தவர்கள் இன்றைக்கு இந்த புதிய அரசாங்கம் அவர்கள் எந்த நோக்கத்தோடு செய்திருந்தாலும் இது ஒரு தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கின்ற ஒரு கௌரவமாக, தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவருக்கு கிடைத்திருக்கின்ற வெகுமதியாக தான் இதை பார்க்க வேண்டும். ஒரு தகுதிக்கேற்ற பாராட்டு அப்படின்றதுல சந்தேகம் இல்லைன்னு சொல்றீங்க. தகுதிக்கேற்ப ஒருவரை இந்த அரசாங்கங்கள் அவ்வப்போது பாராட்டி வருகின்றன, அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் மோடி அரசாங்கம் இந்த விருதை தருகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல, அவ்வப்போது பாராட்டி இருந்தால் இவ்வளவு காலதாமதமோ அல்லது இன்றைக்கு ஒருவர் வலை வீசி பிடிக்க வேண்டிய நிர்பந்தமோ வந்திருக்காது. அந்த நேரங்களில் அவர்கள் செய்ய தவறியதால் இன்றைக்கு இன்னொருவர் வலை வீசி பிடிக்க வேண்டிய நிலைக்கு போயிருக்கிறது. இல்ல, நீங்க இப்படி மாற்று கருத்தை சொன்னாலும் அதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. என்னன்னா அவங்களுடைய முயற்சி இப்போ பாஜகவை இங்கே வளர்க்குறது நோக்கத்தில் பிரபலங்கள் யாராவது கிடைப்பார்களா என்று தான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அதில் புள்ளி வைத்தவர்கள் தான் ரஜினிகாந்தும் கமலஹாசனும். கமலஹாசன் நான் திடீர்னு தூய்மை இந்தியா திட்டத்தில் சேர்ந்தவர், என்னால் 90 லட்சம் பெயர்களை திரட்ட முடியும்னு சொன்னதோடைய நோக்கம் என்ன? அவருக்கு தனக்கு இருக்கிற செல்வாக்கை அவர் வெளிக்காட்டிக்கொள்ள விரும்புகிறார். அதை பாஜக வரவேற்கிறது. பாஜகவில் இன்றைக்கு மக்கள் செல்வாக்கு மிக்க யாராவது அவர்களுக்கு உதவு முன்வந்தால் அதிமுக வீழ்ந்து வரும் அதிமுக அரசின் செல்வாக்கை தாங்கள் தனதாக்கிக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிற காரணத்தினாலே இப்படி பிரபலங்களுக்கு அவர்கள் வலை வீசுகிறார்கள். நண்பர் சொன்னது போல அவர் தகுதியானவர் என்பதில் எனக்கு மாற்று கருத்தில்லை. 35 ஆண்டு காலமாக இன்று முடிச்சூடா மன்னராக சூப்பர் ஸ்டாராக விளங்கி வருகிற ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த தகுதியை நான் குறை சொல்லவில்லை. ஆனால் அந்த நோக்கத்தை சந்தேகிக்கிறேன். எதற்காக அவர்கள் இந்த நேரத்தில் அவர்கள் இழுக்க வேண்டும், அந்த டைமிங் அதுதான் கேள்விக்குரியது. இருந்தாலும் வாழ்த்துக்கள். தமிழகத்தைச் சேர்ந்த சூப்பர் ஸ்டாருக்கு அகில இந்திய ரீதியில் அங்கீகாரம் வழங்கியிருப்பதிலே நாங்கள் மெத்த மகிழ்ச்சி அடைகிறோம். அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. நீங்கள் காரணம்னு கேட்டீங்க. காரணம் தெளிவாக கமலஹாசனும் ரஜினிகாந்தும் குறிவைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலகீனப்படுத்துகின்ற அளவுக்கு அல்லது வேறு ஒருவரை பலப்படுத்துகின்ற அளவுக்கு வலிமையான மனிதர்கள் தமிழ்நாட்டில் யாரும் இருப்பதாக நாங்கள் கருதவில்லை. இன்றைக்கு தகுதியான ஒருவருக்கு கிடைத்திருந்தாலும் இது காலம் தாழ்ந்து கிடைத்திருக்கின்ற ஒரு வெகுமதி என்பதால்
இதை காலம் தாழ்த்துவதற்கு இந்த இவ்வளவு நாள் இதை கிடைக்காமல் இருப்பதற்கு யார் காரணம் என்பதுதான் இன்றைக்கு அவர்கள் வலை வீசுவதற்குரிய வாய்ப்பை தந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. செய்திக்கு வழிவிடலாம். என்னதான் வலை வீசி எத்தனைய முயற்சிகளை மேற்கொண்டாலும் கூட அவர் எந்த வலையிலும் இதுவரையிலும் சிக்காத ஒருவராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார். பாஜக அவரை வீடு தேடி சென்று அரசியலுக்கு வாருங்கள் என்று அழைத்த போதும் கூட அவர் போயஸ் தோட்டத்துக்கு நீங்கள் திரும்பியது எனக்கு மகிழ்ச்சி என்று ஜெயலலிதா அவர்களுக்கு கடிதம் எழுதியத்தான் நாம் பார்த்தோம். அதன் மூலம் அவர் சொல்லாமல் பல செய்திகளை சொல்லியிருக்கிறார். ஆவின் பால் திருட்டு வழக்கு அண்மை காலமாக செய்திகளில் வந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு பொதுநல வழக்கு தொடர்ந்த ஒரு வழக்கறிஞர் ஏபி சூரிய பிரகாசம் 10 ஆண்டுகளாக ஒரு நாளொன்றுக்கு 2000 லிட்டர் பால் ஒவ்வொரு லாரியிலையும் திருடப்பட்டிருக்கிறது. எனவே இதில் 500 கோடி ரூபாய் அளவுக்கு ஆவின் நிர்வாகத்துக்கு இதனால் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வருவாய் இழப்பை ஈடுகட்டுறதுக்காக அந்த பால் திருட்டில் தொடர்புடைய நடவடிக்கைகள் மேலே அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுக்காமல் பால் விலையை 35% உயர்த்திட்டாங்க. அரசாங்கத்திடம் நான் மனு கொடுத்தேன், அவங்க மேல் நடவடிக்கை எடுத்து அந்த சொத்தை பறிமுதல் செய்து இதை செய்யுங்க, நஷ்டத்தை ஈடுகட்டுங்கன்னு அரசு பரிசீலிக்கவில்லை. எனவே நீங்கள் இதை பற்றி விசாரிக்கிறதுக்கு முழுமையாக உத்தரவிடணும். அதுவரையிலும் விசாரணை முடிகிற வரையிலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுக்கிற வரையிலும் இந்த பால் விலை உயர்வை நிறுத்தி வைக்கணும்னு நீதிமன்றத்தில் சொல்கிறார். நீதிமன்றமும் அதை பரிசீலிக்க அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு 8 வாரம் நோட்டீஸ் கொடுக்குது. இந்த வழக்கு பொதுநல வழக்காக தொடுக்கப்பட்டிருந்தாலும் மக்கள் நலன் சார்ந்த ஒரு வழக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீதிமன்றத்தின் தலையீட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஊழல் வெளிக்கு கொண்டு வந்தது இந்த அரசு தான் என்பதிலேயே எனக்கு மாற்று கருத்து இல்லை. 500 கோடி ரூபாய் அளவுக்கு பால் திருட்டு போயிருக்கிறது என்ற ஊழலை வெளிக்கொண்ட பிறகு அது சம்பந்தப்பட்டவர் அதிமுகவை சேர்ந்தவருங்கிற காரணத்தினால அதனால இது வரைக்கும் சார்ஜ் ஷீட் போடல, மேற்கொண்டு குற்ற விசாரணை எந்த அளவில் இருக்குங்கிறத பற்றி அரசு தரப்பில் எந்த இதுவும் இல்லை. இந்த நிலையில் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா 3 ரூபாய் கொள்முதல் விலையை லிட்டருக்கு உயர்த்தினாங்க. அப்போது விற்பனை விலையை உயர்த்தலை. ஆனால் இப்போ 25/10 இப்பொழுதைய முதல்வர் 5 ரூபாய் 4 ரூபாய் கொள்முதல் விலையை உயர்த்திட்டு 10 ரூபாய் லிட்டருக்கு உயர்த்திருக்காரு விற்பனை விலையை. ஆனால் இப்போ அதுக்கு அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க, நாங்கள் இது வரைக்கும் 15 கோடி ரூபா மாதம் மானியம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ இருந்த அரசு அது மக்கள் மீது சுமத்தலை முந்தி ஏன் விரும்பலைன்னா அப்போ இருந்தது ஜெயலலிதா அரசு, இப்போ இருக்கிறது பன்னீர்செல்வம் அரசு. அதனால் இது எப்படி வேணாலும் மக்கள் எடுத்துக்கிட்டோன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அதனால் இந்த பால் விலை உயர்வினால் மக்கள் ஏற்படக்கூடிய விலை உயர்வினால் மேற்பட்ட சிரங்களை இந்த அரசு கணக்கில் எடுத்துக்கொள்ளலை. இந்த உயர்வுக்கு காரணமான பால் திருட்டை நிறுத்தினாலே இந்த நஷ்டம் ஏற்படாது என்கிற நிலையில் இருக்கிறதுனால மால் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாக கோளாறு தான் இந்த விலை உயர்வுக்கு காரணம். அது மக்கள் மீது சுமத்தப்பட்டு அது ஏழை மக்கள்லாம் பாதிக்கப்பட்டு டீ உயர்ந்து போச்சு, ஸ்வீட் எல்லாமே வந்து போச்சு, எல்லாமே பாதிக்கப்படுகிற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இந்த குளறுபடிகளுக்கெல்லாம் இந்த அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். நீதிமன்றம் தலையிட்டதுனால தான் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் கொஞ்சமாவது மக்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கிறது என்கின்ற நிலை தான் இந்த அரசில் இருக்கிறது. அந்த அரசில் அந்த நிலை மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதாவது நீதிமன்றம் எந்த புதிய செய்தியும் சொல்லலை. 8 வாரங்களுக்குள் சட்டப்படி இந்த மனுவை பரிசீலிக்க வேண்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதிலிருந்தே நீதிமன்றம் இதில் கவனம் செலுத்துகின்ற அளவுக்கு எந்த செய்தியும் இல்லைன்றதா அவங்களுடைய இன்றைய நிலையாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் வைத்தியலிங்கம் அவர்கள் சொன்னதைப் போல இந்த அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுத்தது. அந்த இந்த நிகழ்வு என்பது இந்த ஆட்சியில் தொடங்கலை. ஏற்கனவே அதனுடைய கடந்த ஆட்சியில் தொடங்கப்பட்டு அதனுடைய நீட்சி தான் இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற ஒரு அவலம். இதை உடனடியாக கண்டுபிடிக்கப்பட்டு அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு இன்றைக்கும் அவர் மட்டுமல்ல அவரை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கி சிறையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஜாமீன் கூட இன்னும் கிடைக்கல. அந்த சூழ்நிலை இன்றைக்கு அரசாங்கம் முழுமையாக நடவடிக்கை எடுத்து இந்த அவர் செய்த முறைகேட்டை இன்றைக்கு தடுத்து நிறுத்தி அவருடைய ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டு நடவடிக்கை எடுத்து இன்னைக்கு எந்தவித தவறும் நடைபெறாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மை.
ஆக அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுத்து, இது யாரோ சொல்லி எடுக்கல, அரசாங்கமாக கண்டுபிடிச்சு எடுத்த நடவடிக்கை, அதிகாரிகள் கண்டுபிடிச்சு எடுத்த நடவடிக்கை தான். இதில் வேற யாரும் தனியார் சொல்லியோ அல்லது அரசியல் ரீதியான கருத்துக்கள் வந்தோ அல்லது நீதிமன்றம் தலையிட்டோ இந்த நடவடிக்கை எடுக்கல. முறையாக அரசாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டனைக்கு இன்றைக்கு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக இதற்கும் பால் விலை உயர்வுக்கும் காரணம் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 15% தான் ஆவின் பால் விற்பனை இருக்கு. நம்முடைய தேவைகளில் தமிழ்நாட்டில் விற்பனையாகின்ற பாலில் 15% மட்டும்தான் ஆவினால் இன்னைக்கு விநியோகிக்க முடியுது, வழங்க முடியுது. 85% இன்றைக்கு தனியார் நிறுவனங்கள் தான் பால் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய மாநிலத்தை சாராத பால் உற்பத்தி நிறுவனங்கள் அதிகமாக இன்றைக்கு பால் விற்பனையில் ஈடுபட்டிருக்கின்றன. இந்த பாலை விற்பனையில் ஈடுபட்டிருக்கின்ற இந்த நிறுவனங்கள் நம்முடைய பால் உற்பத்தியாளர்கள் விவசாயிகளிடம் கொள்முதல் செய்கின்ற பொழுது அதிக விலை கொடுத்து அவர்கள் கொள்முதல் செய்வதால் இன்றைக்கு ஆவின் நிறுவனத்திற்கும், இன்னும் சொல்ல போனால் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கும் பால் உற்பத்தியாளர்கள் தரம் மறுக்க வேண்டிய நிலை வருகிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இந்த பால் விலை உயர்த்தப்படாததன் காரணமாக இன்றைக்கு நிர்வாக ரீதியில் பால் உற்பத்தி கூட்டுறவு சங்கங்கள் பால் உற்பத்தியாளர்களுக்கு அவர்களுக்கு குறித்த நேரத்தில் பால் கொள்முதல் பணத்தை தர முடியாத நிலையில் பால் உற்பத்தி கூட்டுறவு சங்கங்கள் முடக்கப்படுகின்ற நிலையில் இருந்திருக்கின்றன. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இன்றைக்கு அந்த தொழில் நசிந்துவிடக்கூடாது. ஆவின் நிறுவனம் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு பால் உற்பத்தியில் 15% நிறைவேற்றிக் கொண்டிருந்தாலும் இந்த நிறுவனம் நலிந்துவிடக்கூடாது, இது சிறப்பான முறையில் செயல்பட வேண்டும் என்பதற்காக நிர்வாக ரீதியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை. 15% அப்படிதான் மார்க்கெட் ஷேர் இருக்கின்றது. தனியாரிடம் போட்டியில் விழிபுதுங்கி ஓரம் போய் ஒதுங்கிவிட்ட ஒரு BSNL கதையை தான் நமக்கு நினைவுபடுத்துது. நான் சொல்ல விரும்ப ஒரு கருத்து, முதல்வர் பன்னீர்செல்வம் இந்த பால் விலை உயர்வு சொந்தமான அறிக்கை விடும் போதெல்லாம் எல்லா அறிக்கைகளிலுமே புரட்சி தலைவி அம்மா வழியில் செயலாற்றி வரும் இந்த அரசுன்னு சொல்றாரு. அது அவங்க கட்சி கூட்டங்களிலோ அல்லது கட்சி நடவடிக்கைகளிலோ பத்திரிகைகளோ பற்றி நமக்கு ஆட்சேபனை இல்லை. ஊழல் குற்றம் சம்பந்தமாக குற்றவாளி இப்போ சிறையிலிருந்து இப்பொழுதுதான் ஜாமீனில் தான் வந்திருக்கிறார். அவர் வழியிலே நாங்கள் செயல்படுகும் அரசு என்றால் நாங்கள் ஊழல் செய்வோம்னு சொல்ற அர்த்தம் துணிக்குது என்பதை பற்றி கூட கவலைப்படாமல் அது வேறொரு சரியில்லை. அது வேறொரு காரணம். பால் விலை விஷயத்துல மட்டும் இல்ல, மின்சார கட்டண விஷயத்திலும் கூட உயர்நீதிமன்றம் தலையிட்டு அது எங்களுடைய ஆய்வுக்குட்பட்டது அப்படின்னு சொல்லுது. ஒரு நிர்வாகத்தின் செயல்பாடுகள்ல தலையிடுற விஷயமாக ஜுடிஷியல் ஓவர் ரீச்சா நீங்க இதை பார்க்கலையா? நிச்சயமாக இல்லை. இப்போ காந்தியை ஒரு பொதுநல வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அதில் தெளிவாக சொல்லியிருக்கு. டான்ஜெட்கோ எந்த அளவுக்கு முன்பு, அதாவது மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய வரையறைகள் என்ன, அது மக்களுக்கு எப்படி தெரியப்படுத்த வேண்டும், எந்த அளவுக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்பதை பற்றி மின் திருட்டு தடுக்கப்பட வேண்டும். அதனால சரியான முறையிலே அந்த பொதுமக்கள் பாதிக்கக்கூடாத வழிகையில இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ப்ரப்போசல் அவங்க கொடுத்திருக்காங்க. ஆனால் சட்டப்படி அந்த சட்டங்களிலே இருக்கு, பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்டுத்தான் முடிவெடுக்க வேண்டும், தாமாக முன் தன்னிச்சையாக உயர்த்திவிட முடியாது என்கிற நிலை முன் தீர்ப்புகளிலும் இருக்கிறது, சட்டத்திலேயும் இருக்கிற காரணத்தினாலே தான் இந்த பொதுநல வழக்கு அனுமதிக்கப்பட்டு இந்த உயர்வு என்பது அதற்கு பிறகுதான் நீங்க அமல்படுத்த வேண்டும் என்கிற வகையில் தான் இன்றைக்கு அறிவிப்பு அனுப்பியிருக்கிறார்கள். மின்சாரத்திற்கு ஒரு ஒழுங்குமுறை ஆணையம் இருக்கிறது, பாலுக்கு அப்படி ஒன்றும் இல்லையா? ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் சரியில்லைங்கிறது தான் பிரச்சனையே. இப்போ இப்ப நாங்க ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கோம், அதுல குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காரு, நீண்ட காலமாக நாங்கள் கோரிக்கை வைத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க தனியார்ட்ட கொள்முதல் பண்ணுகிற மின்சாரத்திற்கு 3.5 ரூபாய்க்கு பதிலாக 12 ரூபாய் கொடுத்து வாங்குகிறீர்கள். இது இந்த நஷ்டத்திற்கு பெரும்பான்மையான ஒரு பெருமளவு காரணம் என்று சொல்லிடுறோம். ஏன் நீங்க இதை பற்றி நீங்க கவலைப்படல? ஏன் நீங்க ஒப்பாய்வு செஞ்சு நான் அப்படிலாம் நாங்க செய்யலன்னு சொல்லல? நீங்க அதுக்கு உரிய விளக்கம் என்ன உங்கள்கிட்ட இருந்து வந்திருக்கு இது வரைக்கும் இந்த அரசிலிருந்து? இந்த குறைகள், இந்த நிர்வாக சீர்கேடுகள் இவைகளெல்லாம் களையப்பட்டால் மின்சாரம் டேரிஃப் ஏற்ற வேண்டிய அவசியமே இருக்காது என்பதுதான் அந்த பொதுநல வழக்கு சேர்ந்தவருடைய நிலை. அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுதான் அறிவிப்பு. அதாவது இது சம்பந்தமா ஒரு செய்தி சொல்லி ஆகணும். இன்றைக்கு மின்சார சட்டம் 2003 படி இன்றைக்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தை மத்திய அரசாங்கத்தினுடைய இன்றைய நிலைப்படி தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வேண்டும் என்று அதிமுகவோ இல்லை தமிழ்நாடு அரசாங்கம் விருப்பப்படவில்லை.
ஆனால் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் என்பது தமிழ்நாடு அரசாங்கம் இலவசமாக மின்சாரம் தருவதை கூட தடுத்திருக்கிறது. இன்றைக்கு அந்த இழப்பை மானியமாக அரசாங்கம் தந்து கொண்டிருக்கிறது. ஆக இன்றைக்கு விலை உயர்வு என்பது நிர்ணயிக்க வேண்டிய இடத்துக்கு ஒழுங்குமுறை ஆணையத்தை உருவாக்கியது மத்திய அரசாங்கத்தினுடைய மின்சார சட்டம். ஆக அந்த சட்டத்தை தான் இன்னைக்கு கடைபிடிக்கிறாங்க. எங்களுக்கு இன்னும் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் செய்யறதெல்லாம் சரின்ற நிலையில நாங்க இல்லை. ஆனால் இந்த வழக்கே கூட மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு எதிராக தான், தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு எதிராக இல்ல. இரண்டாவது மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் கட்டணத்தை உயர்த்தி ஆணையிட்டாலும் நாங்க இதை செயல்படுத்த மாட்டோம், மின்சார ஆணையம் தான் இப்படி செஞ்சிட்டது, இந்த கட்டண உயர்வை நாங்க அரசாங்கம் எடுத்துக்கோம், மக்கள் தலையில சுமத்தாதுன்னு இந்த அரசு சொல்லுமா? அது சொல்லி இருக்கு. இலவச மின்சாரத்துல இந்த அரசாங்கம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தலைமையில் இருந்த அரசாங்கம் சொல்லி இருக்கு, செயல்படுத்தி இருக்கு. ஆனாலும் அந்த சட்டத்தை மீறி செயல்படுத்த முடியாது என்பதுதான் இன்றைக்கு யதார்த்த உண்மை. அதற்காக தான் அந்த மானியத்தை, அந்த இழப்பை கூட மானியமா இந்த அரசாங்கம் தந்துட்டு இருக்கு. இரண்டாவது மின்சாரத்தினுடைய உற்பத்தி விலையை மட்டுமல்ல, விநியோக விலையும் மின்சார வாரியம் தான் நிர்ணயிக்குது. இன்றைக்கு சொன்னார் அதிக விலை கொடுத்து தனியார் கிட்ட இருந்து வாங்குறாங்கன்னு. இதை வழிகாட்டினது கடந்த திமுக அரசாங்கம் தான். இன்றைக்கு தமிழ்நாட்டில் மின்வெட்டை அமுல்படுத்திய ஒரு அரசாங்கம் அதிக விலைக்கு வாங்குறதெல்லாம் பிரச்சனையா வரல. ஆனால் இன்றைக்கு மின்வெட்டை நீக்க வேண்டும் என்பதற்காக தட்டுப்பாடு ஏற்படுகின்ற அத்தியாவசியமான நேரங்களில், அதுவும் நாப்தா போன்ற மூலப்பொருட்களை வைத்து உருவாக்கப்படுகின்ற மின்சாரம் கூடுதல் விலைக்கு வாங்க வேண்டிய அவசியத்தின் காரணமாக வாங்கப்பட்டிருக்கிறது தவிர ஏதோ விருப்பத்தின் காரணமாக உபரியாக இருக்கின்ற மின்சாரத்தை வைத்துக் கொண்டு மின்சாரம் வாங்கவில்லை. மின்சாரம் மக்களுடைய அடிப்படை தேவையை நிறைவேற்றுகின்ற பொழுது மின்சார ஒழுங்குமுறை ஆணையமே சொல்லியிருந்தால் கூட மின்வெட்டை நீக்க வேண்டும் என்பதற்காக அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் மக்கள் நல அரசாங்கத்தினுடைய கடமையாக கருது. கடமை அந்த வகையில் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய தேவை இருக்குன்னு சொல்றீங்க. குறைந்த விலை கிடைத்த காற்றாலை மின்சாரத்தை முறையாக அரசாங்கம் வாங்கிக் கொள்ளவில்லை என்ற புகார் ஒரு பக்கத்தில் இருக்கு. தொடரும். இது உங்களுடைய விருப்ப செய்தியை அறிவதற்கான தருணம். உங்களுடைய இன்றைய செய்தித்தாளில் உங்களுடைய பிடித்த செய்தி ஒன்றை சொல்லுங்கள். அதான், தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஏறத்தாழ 3,27,947 போலி ரேஷன் அட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டு நீக்கப்பட்டிருக்கின்றன. அதை போலவே புதிதாக இன்றைக்கு கடந்த 3 ஆண்டுகளில் இன்றைக்கு 10,82,279 புதிய உணவு பங்கீட்டு அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு உணவு விநியோகத்துறை, பொது விநியோகத்துறை அமைப்பதற்கு இந்த முயற்சி ஒரு சிறப்பான நிலையை எட்டி இருக்கிறது என்றுதான் இன்றைக்கு பார்க்கிறோம். போலி அட்டைகளை ஒழிப்பது என்பது ஒரு போலி அட்டைகளால் இன்றைக்கு பொது விநியோக முறையையே சீர்கெடுத்துக் கொண்டிருந்த நிலையை மாற்றியிருக்கிறார்கள். இன்றைக்கு ஏறத்தாழ 3 லட்சத்துக்கு மேற்பட்ட போலி அட்டைகள் நீக்கப்பட்டிருப்பதே ஒரு அந்த துறையினுடைய இன்றைக்கு சீர்திருத்தத்திற்கு ஒரு வழிவகுத்திருக்கிறது. இன்றைக்கு யாருக்கு அந்த பொருட்கள் போய் சேர வேண்டுமோ அவர்களுக்கு போய் முறையாக சேருவதற்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் அந்த பலனை பெற முடியாத நிலையிலே இருந்தவர்கள் 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அதை பெறக்கூடிய சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பார்வையில்? என்னுடைய பார்வையில் கும்மிடிப்பூண்டி தாலுக்காவில் கண்ணங்கோட்டை தேர்வாய் கிராமத்தில் ஒரு 750 ஏக்கரில் ஒரு நீர்த்தேக்கம் ஏரி நீர்த்தேக்கம் ஏற்படுத்த ஒரு முயற்சி செய்து அரசு முடிவு செய்து அதுக்காக அக்வசிஷன் ப்ராசஸ், அந்த கையகப்படுத்தல் நடவடிக்கைகள் தொடங்கினாங்க. அதில் ஒரு 375 ஏக்கர் தனிப்பட்ட பட்டா நிலங்கள்ங்கிறதுனால அவங்க உயர்நீதிமன்றத்துக்கு போய் அவங்கெல்லாம் ஸ்டே வாங்கி அதெல்லாம் நீக்கப்பட்டு கையகப்படுத்துகிற சூழ்நிலையில் இப்போது நேற்றைய தினம் அங்கே கையகப்படுத்த சென்ற அதிகாரிகள் விளைச்சலுக்கு தயாராக இருந்த பயிர்களை பொக்லைனு விட்டு அது அவர்களை அழித்த காட்சியை பத்திரிகைகள் படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள். இதை விட ஒரு மனிதத்தன்மையை அற்ற அரக்கத்தனமான அதிகாரி வர்க்கத்தினுடைய மனப்போக்கை தோலுரித்து காட்டக்கூடிய சம்பவம் வேறு எதுவும் இருக்க முடியாது. நீங்கள் அக்வசிஷன் ப்ராசஸை நாங்கள் குறை சொல்லலை, திட்டத்தை குறை சொல்லலை, நீங்கள் அமல்படுத்துறதை குறை சொல்லலை, அதெல்லாம் வேறு. ஒரு மாதம் காத்திருந்த அந்த பயிரை அவர்கள் அறுவடை செய்த பிறகு நீங்கள் அதை மேற்கொண்டு பணிகளை செய்வதனால ஒன்றும் குடிமொழிக்கு போடப்படுறதில்லை, அதனால் அரசுக்கு ஒன்றும் இழப்பு ஏற்படுத்தலை. நான் இது அதிமுக அரசு குற்றம் சுமத்துவதற்காக நான் சொல்லலை, அதிமுக அரசில் இருக்கிற அதிகாரிகள் இப்படி இருக்காங்கிறதுக்காகவும் சொல்லலை. அதிகாரிகள் வைத்திருக்கிற மனோபாவம் மக்கள் நலனுக்கு எதிரான மனோபாவம், மனிதத்தன்மை அற்ற மனோபாவம், இதைத்தான் நான் கவலையுடன் பார்க்கிறேன். ஒரு விளைந்த பயிர் ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு அறுக்கலாம். அந்த அறுத்ததற்கு பிறகு நீங்கள் அதை கையகப்படுத்துறதுல உங்களுக்கு என்ன நஷ்டம்? இதில் கூடுதலாக அதற்கு இழப்பீடு கோரிய விவசாயிகள், போராடிய விவசாயிகள் மத்தியில் பேசி மாவட்ட ஆட்சியர்
இதற்கு இழப்பீடு எதுவும் தரப்பட மாட்டாது என்று தெளிவாக அறிவிச்சிருக்கிறார். இது மனதை புண்படுத்தி மட்டும் இல்லை, இது ஒரு கொடூரமான செயல். இது போல அதிகாரிகள் நடக்கக்கூடாது. எந்த ஆட்சி வந்தாலும் மக்கள் நண்பர்களாக அவர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறவர்களாகத்தான் அவர்கள் இருக்க வேண்டும் தவிர அதற்கும் அக்விசிஷன் ப்ராசஸுக்கும் தொடர்பு இல்லை. ஏன்னா உடனடியாக இன்னைக்கு தான் பண்ணணும், நாளைக்கு நிறைவேற்றணுங்கிற மாதிரியும் நிலைமையும் இல்லை. அவங்க ஒத்துக்கிட்டாங்க, இந்த நாங்கள் அறுத்துட்டு நாங்கள் ஒப்படைத்து விடுகிறோம் என்று ஒப்புக்கொள்கிறார்கள். ஒப்புக்கொண்டதற்கு பிறகும் கூட இந்த அரசு டிராக்டரை விட்டு அந்த பயிர்களை அழித்த காட்சியை புகைப்படமாக பார்க்கின்ற பொழுது நெஞ்சு பதறியது. இதை போன்ற அரக்கத்தனமான அதிகாரிகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு இடைவேளை. அதாவது இன்றைக்கு அந்த உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு அந்த இன்றைக்கு அறுவடைக்கு பிறகுதான் அந்த இடத்தை கையகப்படுத்தும் பணி தொடரும் என்று இன்றைக்கு அறிவித்து அது நிறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இது உடனடியாக அரசினுடைய கவனத்திற்கு வந்தவுடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எடுக்கப்பட்டிருந்தால் மகிழ்ச்சி. ஆனால் எனக்கு தெரியல, அதில் நான் புகைப்படம் பார்த்தது டிராக்டர் அந்த பயிர் மேலே போகிறது தான் ஃபோட்டோ பார்த்தேன். நிறுத்தப்பட்டிருந்தால் மகிழ்ச்சி தான். கவலை பகிர்ந்து கொண்டு அந்த யார் பாதிக்கப்பட்டிருக்கார்களோ அவர்களுக்கு மட்டுமாவது நிவாரணம் வழங்கினால் நல்லது. ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். சட்டப்பேரவையை கூட்ட வேண்டும், அதில் மீனவர் பிரச்சனை உள்ளிட்ட 2-3 பிரச்சனைகளை விவாதிக்கணும்னு சொல்லி திமுகவோட சட்டப்பேரவை கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் விடுத்த வேண்டுகோள், அதற்கு பன்னீர்செல்வம் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் விடுத்த பதில் இன்றைக்கு ஒரு அரசியல் சர்ச்சையாக இருக்கிறது. எங்களுக்கு தெரியும் எப்போது கூட்ட வேண்டும் என்று, 6 மாதத்துக்குள் கூட்டினால் போதும், இப்போ அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி பன்னீர்செல்வம் சொல்றார். ஒரு அத்தியாவசியமான பிரச்சனைன்னு ஒரு பிரச்சனையில், எதிர்க்கட்சிகள் கருதக்கூடிய ஒரு பிரச்சனையில் சட்டப்பேரவையை கூட்டுங்கள்னு ஒரு எம்எல்ஏ கேட்கிறது, அது அவருடைய ஜனநாயக உரிமை இல்லையா? அதாவது ஜனநாயக உரிமை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதுவும் ஒரு எம்எல்ஏக்கு அதுக்கான உரிமை இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் கடமையும் இருக்குது. அதில் நான் சந்தேகப்படலை. ஆனால் அதை கேட்க வேண்டிய இடம் சபாநாயகர்கிட்ட கேட்கணும், இல்லை அரசாங்கத்துக்கிட்ட கேட்கணும். ஆனால் இவர் இதை அரசியலை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சர்ச்சையாக்குறாரு. ரெண்டாவது அவர் சொன்ன காரணம் 5 மீனவர்கள் தூக்கு தண்டனை. 5 மீனவர்கள் தூக்கு தண்டனை இந்தியாவுக்குள்ளே நடக்கலை, அது இன்னொரு நாட்டில் நடந்திருக்கு. ஆக அது சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கையோ அல்லது எந்த ஒரு முயற்சியோ எடுக்கணும்னா அது மத்திய அரசாங்கம் தான் எடுக்க முடியும், இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை தான் எடுக்க முடியும். ஆக அதை பேச வேண்டிய இடம் நாடாளுமன்றம். ஆனால் அதை கூட புரிஞ்சிக்காம அல்லது திசை திருப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு இது ஏதோ தமிழ்நாட்டிற்குள்ள நடக்கிற ஒரு பிரச்சனை, இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு அரசாங்கம் தான் இதுக்கு காரணம் என்ற தோற்றத்தை உருவாக்குகின்ற வகையில் இந்தியாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர் பிரச்சனையில தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் போடலையா? நாடாளுமன்றத்தில் பேசினா போதும்னு சொல்லி விட்டுட்டோமா? தமிழ்நாட்டில் பல முறை தீர்மானங்கள் போட்டிருக்கல. அதுதான் நீங்க அந்த தீர்மானங்கள் எந்த அளவுக்கு இந்திய அரசாங்கத்தால் பார்க்கப்பட்டது, மதிக்கப்பட்டது, நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதெல்லாம் வரலாறு. ஆக இந்த தீர்மானங்கள் என்பது நம்முடைய ஒட்டுமொத்த உணர்வுகளை பிரதிபலிப்பதற்கு ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு நடவடிக்கையாக தான் அதை பார்க்க முடியுமே ஒழிய இது சட்டப்பூர்வமான நிவாரணமாக இதை செய்ய முடியாது. இது இன்னைக்கு தமிழ்நாடு மீனவர் பிரச்சனை என்பது இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் மிக சிறப்பாக கையாண்டிருக்கிறது. அந்த மீனவர்களுடைய பாதிப்புகளை தன்னுடைய பாதிப்பாக இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு தேவையான அத்தனை முயற்சிகளையும் உதவிகளையும் செய்து வந்திருக்கிறது. இன்னைக்கு கூட அதை மேல்முறையீடு செய்வதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து இந்தியாவினுடைய வெளிநாட்டு தூதரகத்துக்கு, இலங்கை இந்திய தூதரகத்துக்கு 20 லட்சம் ரூபாய் தந்து அந்த நடவடிக்கை எடுக்க சொல்றாங்க. ஏன்னா அந்த வழக்கறிஞர் நியமிக்கின்ற பணி இந்திய தூதரகம் தான், இலங்கையில் இருக்கின்ற இந்திய தூதரகம் தான் செய்ய முடியுன்றதுக்காக அவங்க கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஆக இந்த நடவடிக்கைகள்லாம் முறையாக செஞ்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் இதை திசை திருப்புவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஏதோ இதில் எந்த நடவடிக்கை எடுக்காதது போலவும், தமிழ்நாட்டில் இந்த சம்பவம் நடந்ததை போலவும், இதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் தான் காரணம் என்பதை போலவும் ஒரு தோற்றத்தை அரசியல் ரீதியாக இதை கொண்டு வர்றதுக்கான முயற்சியில் ஈடுபடுவது தான் இன்னைக்கு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய நிலையை விளக்கி அதை சொல்லியிருக்கிறார். அதாவது நண்பர் திசை திருப்புறாரு. ஏதோ சபாநாயகர் அதிகாரம் படைத்த அவர் தான் தீர்மானிக்கிறதுங்கிறது சட்டபூர்வமான எழுத்து மூலமாக வேணா இருக்கலாம் தவிர அரசாங்க முதல்வர்கள் அரசு தீர்மானிக்கிற தேதியை அதுதான் சபாநாயகர் செய்ய போறார். முந்தைய முறை 5 மாதம் முதல்வராக இருந்த
ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு முறை கூட சட்டமன்றத்தை சந்தித்ததில்லை, கூட்டதில்லை. இப்போ 2 மாதம் ஆச்சு, 29/9 இருக்காரு. இப்போ அவர் வந்துட்டாருங்கிறதுனால நம்ம சொல்லலை. இப்போ கண்ணியமிக்க வார்த்தைகளினால தளபதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினருங்கிற முறையில் அவருக்கு உரிமையில் சில முக்கியமான பிரச்சனைகள், இது மீனவர் பிரச்சனைங்கிறது ஒன்று, இன்னும் பால்வெளி மின் பல்வேறு பிரச்சனைகளை விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பாம்பாற்றின் அடிக்க அரசு அணை கட்டுகிறது தடுக்கணும் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதியிருக்காங்க. ஆனால் அவருக்கு தொடர்ந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் பல விஷயங்களே பேசணுங்கிறதுக்கு ஒரு சுட்டிக்காட்டு ஒரு மாதிரியாகத்தான் தளபதி அவர்கள் சுட்டிக்காட்டினார். கண்ணியமிக்க அந்த அறிக்கைக்கு தரமற்ற வகையில் குழம்பிய குட்டையில் ஸ்டாலின் மீன் பிடிக்கலாமான்னு சொல்லி நம்முடைய முதல்வர் அவர்கள் கேட்டிருந்தா, அப்போ அதிமுக குழம்பிய குட்டையில் குழம்பி இருக்கா என்ற கேள்வி எழுகிறது அல்லவா? அதிமுக அரசு குழம்பி இருக்கிறது, குழம்பிய குட்டையாக இருக்கிறது, அதனால நீங்க மீன் பிடிக்க பாக்குறீங்க அப்படின்னு அரசு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு. அவரு எனக்கு புரியல. அதனால இவர் அது கண்ணியமற்ற வார்த்தைகளை எல்லாம் அதில் பயன்படுத்தியிருக்கிறாரு. அது முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் அவர் குறை சொல்லவும் முடியல. ஏன்னா அவர் பாவமாகவும் இருக்கு. ஏன்னா அவரால் சுயமாக செயல்பட முடியாத நிலையில் இருக்கிறார். வார்த்தைக்கு வார்த்தை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியில் செல்கிற அரசு என்று நான் முன்பே குறிப்பிட்டேன். ஆனால் அது பண்பாடுன்னா ஒரு தடவை தான் சொல்லலாம், அதுக்கு மேலே சொல்லக்கூடாது. அது அப்படி சொல்லுங்கிறது உங்களுடைய அரசியல் வச்சுங்க. ஆனால் அரசு சர்க்குலர்ஸ் அதில் பயன்படுத்தும் போது சட்ட ரீதியாக கூட அது சரியா என்பது கேள்விக்குறி. நீங்க கண்ணியம் அப்படின்ற சொல்ல பயன்படுத்துறீங்க. அவர் பன்னீர்செல்வம் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முறையாக பதவியேற்றுக் கொண்ட ஒரு முதலமைச்சர். அவருடைய அரசு ஒரு பினாமி அரசு அப்படின்னு சொல்றது ஒரு கண்ணியமான விமர்சனம் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. ஏன்னா அவருடைய முதலமைச்சர் அறையில் அவர் அமரலை. இன்னும் அவருடைய படங்கள் அரசு அலுவலகங்களும் மாற்றப்படலை. முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அவர் முன்னிலைப்படுத்தப்படலை. இவரை முதலமைச்சராக அதிகாரிகள் மற்ற சக அமைச்சர்கள் மதிக்கிறார்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த பதவி கண்ணியத்திற்குரிய பதவி என்பதில் தமிழர்களாகிய நாம் பெருமைப்பட வேணும். அது சிறுமைப்படுத்தப்படுவதில் எங்களுக்கும் வலிக்குது. அதுதான் அந்த வலியைத்தான் இப்படித்தான் நாங்கள் வெளிப்படுத்தினோம் தவிர அவர் சுயமாக சிந்தித்து சுயமாக செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை, வேண்டுகோள். ஆனால் அப்படி இல்லைங்கிறது நிதர்சனமான உண்மை. அவர்கள் இன்னைக்கு அவருடைய தலைவி அவர்கள் நீதிமன்றத்தினால் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். அதனால் அவர் மனம் புண்பட்டு போயிருக்கிறது. அதுக்குரிய நிவாரணம் நீதிமன்ற வழிகளிலே தான் அவர் தேட முடிந்தால் அது நாம் இது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விடயம். அதை பற்றி நான் சொல்வதற்கு தயாராக இல்லை. ஆனால் இப்பொழுது முதல்வராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறவர் தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்க முடியாமல் முன்னாள் முதல்வர் அவர்களை வழிகாட்டுதல் என்பது நீங்கள் கட்சிக்குள் வைத்துக் கொள்ளலாம், அறைக்குள் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அரசு அறிக்கைகளிலே அதை தெளிவுபடுத்த வேண்டுமா என்ற கேள்வி, ஊழல் குற்றச்சாட்டில் தண்டிக்கப்பட்டவர்களுடைய வழியில் என்று சொல்வது என்பது அது கண்ணியமான செயலா என்பதை இந்த அரசு விளக்கட்டும், நீதிமன்றத்திற்கு சொல்லட்டும், ஏனால் மக்கள் மன்றத்திற்கு சொல்லட்டும். அவர்கள் ஊழல் செய்தார்களா இல்லையா என்பது நான் நீதிமன்ற தீர்ப்பில் சம்பந்தப்பட்டது. ஆனால் அவர்கள் வழியில் நாங்கள் செல்வோம் என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு அறிக்கையிலும் சொல்லிக் கொண்டிருப்பது கண்ணியமான செயலா? அந்த கண்ணியத்தை முதலமைச்சர் பெற வேண்டும் என்பதுதான் கட்சி தலைமையின் வழிகாட்டுதல்ல செயல்படுவோம் சொல்றதுனாலேயே அந்த அரசாங்கம் பினாமி அரசு அப்படின்னு சொல்றது ஒரு சிறுமைப்படுத்துற முயற்சியாக தான் நான் கேட்டேன். அதாவது இன்றைக்கு முதலமைச்சர் எந்த அறையில் இருந்து பணியாற்ற வேண்டும், அவர் எந்த வகையில் தன்னுடைய பெயரை விளம்பரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகின்ற யோகியதையோ அருகதையோ திமுகவுக்கோ ஸ்டாலினுக்கோ நிச்சயமா இல்லை. முழுக்க இந்த அரசாங்கம் முறையாக செயல்படுது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம். இந்த அரசாங்கத்திற்கென்று தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றுகின்ற தகுதியும் திறமையும் முழுமையாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்த அரசாங்கம் என்பது புரட்சி தலைவி அம்மா அவர்களை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக அளித்த தீர்ப்பினுடைய விளைவாக உருவாக்கப்பட்ட அரசாங்கம். இன்னைக்கும் அம்மாவினுடைய ஆட்சி தான் நடக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் எந்த தயக்கமும் எங்களுக்கு இல்லை. 100% புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்களுக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய பணி. அதைத்தான் இன்றைக்கு அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த அரசாங்கத்தை எதிர்க்க முடியாதவர்கள், அரசியல் ரீதியாக சந்திக்க முடியாதவர்கள், இது அரசாங்கம் இயங்கல, முதலமைச்சர் இல்லை, முதலமைச்சர் தன்னுடைய பெயரை விளம்பரப்படுத்திக்கலாம்னு சொல்லிலாம் சொல்றது என்பது இன்றைக்கு அவர்களுடைய பலகீனத்தை மறைப்பதற்காக இன்றைக்கு அரசியல்ல எதையாவது ஒரு சொல்லி தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்கான முயற்சி. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு சொல்றாங்க புரட்சி தலைவி அம்மா அவருடைய படத்தை எடுக்கணும், புரட்சி தலைவி அம்மாவை முன்னிலைப்படுத்த தடுக்கணும். இன்னைக்கு எந்த பதவியிலும் இல்லாத ஒருத்தர் எப்படி அரசாங்கத்தில் புகைப்படங்கள் அவங்களுடைய படத்தை வச்சிருக்காங்க, அவங்களுடைய ஆட்சின்னு சொல்றாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் கேட்குறேன், இதே
சேது சமுத்திர திட்டம் தொடங்கப்பட்டது. சேது சமுத்திரம் திட்டம் தொடங்கப்படுகின்ற பொழுது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அந்த நேரத்தில் பிரதமர் கலந்துகிட்ட அந்த விழாவில், அந்த விழாவினுடைய விளம்பரத்தில் அன்றைக்கு எந்த பதவியிலும் இல்லாத கருணாநிதியுடைய படம் இருந்தது, முதலமைச்சருடைய படம் இல்லை. ஆக அவங்களுக்கு மத்திய அரசாங்கத்தில் சோனியா காந்தியாவது வழிகாட்டு குழுவினுடைய தலைவர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கருணாநிதிக்கு என்ன பங்கு இருந்தது? டிஆர் பாலு அந்த துறையினுடைய அமைச்சர் என்ற ஒரே காரணத்தால் கருணாநிதியுடைய படம் போடப்பட்டது. அதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்குமே. ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு புரட்சித் தலைவி அம்மா அவருடைய படத்தை எல்லா இடங்களிலும் முன்னிலைப்படுத்துவதற்கு, அவர்களை நம்பி வாக்களித்த மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்குரிய கடமை இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அதை தான் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசினுடைய செயல்பாட்டு இருக்கிற தவறுகள் இருந்திருந்தால் அதை நாங்கள் தமிழக அரசு இப்பொழுது நாங்கள் தமிழக மாநில அரசு தொடர்வோம் என்று சொல்வதிலே எந்த பொருளும் இல்லை. இவர்கள் நான் சொல்ல முக்கியமான கருத்துக்கு அவர் சொல்லலை. புரட்சித் தலைவி அம்மாங்கிற நீங்கள் கட்சி ரீதியில் வச்சுங்க, ஆனால் அரசு சர்க்குலர்ஸில் மட்டும் வேணாம் அப்படின்னு மட்டும்தான் நான் சொன்னேன். நீங்கள் அவங்களோட ஆலோசனை கேட்டு செயல்படுவதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனை கிடையாது. ஆனால் எங்களுடைய இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுகிறது என்பதை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், மக்கள் தீர்ப்பு தருவார்கள். நீங்கள் யார் இதை பற்றி சொல்வதற்கு? இந்த அரசாங்கத்துடைய நடவடிக்கைகளை விமர்சியுங்கள், அது தவறு இருந்தால் சுட்டிக்காட்டுங்கள். அதை விட்டு முதலமைச்சர் இந்த பாதையில போனோம், முதலமைச்சர் காலையில் இத்தனை மணிக்கு எழுந்துக்கணும் சொல்றதுக்கு நீங்க யார்? அதாவது இந்த அரசு அவர்கள் வரியில் தான் நாங்கள் செயல்படுவோம் என்று சொல்வதே என்னை பொறுத்தவரையில் நாங்கள் ஊழல் செய்வோம், சொத்து சேர்ப்போம் என்று சொல்லுகிற ஒப்புதல் வாக்குமூலம். இதை விட வேறு பொருள் இருக்க முடியாது. இந்த தீர்ப்பு மாற்றப்பட்டு குற்றவாளி ஜெயலலிதா நிரபராதி என்று அறிவிக்கப்படும் வரை இந்த அரசுக்கு அவர் வழியில் தான் சொல்லும் என்று சொல்லுகிற தார்மீக உரிமை கிடையாது என்பதுதான் எனது கருத்து. நிச்சயமாக 100% அவருடைய வழியில் தான் இந்த அரசாங்கம் செய்யும், அதை செயல்படும். அதை சொல்லுவதற்குரிய முழுமையான உரிமை எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் இந்த நாட்டில் ஜனநாயகம், தேர்தல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயகத்தினுடைய முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த தமிழ்நாட்டு மக்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை மட்டும் நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். எனவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை இன்றைக்கு கொள்ளைப்புற வழியாக ஏதோ ஒரு கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஒரு வழக்கை பயன்படுத்தி இன்றைக்கு அவர்கள் செயல்பட முடியாத ஒரு நிலை வந்திருக்கிறது. அந்த நிலையை சட்ட ரீதியாக நாங்கள் அணுகிக் கொண்டிருக்கிறோம். சட்ட ரீதியாக நாங்கள் தீர்ப்பு பெறுவோம். எனவே இன்றைக்கு சட்டத்திற்கு நீதிமன்றத்துக்கு திரு வைத்திலிங்கம், அதிமுக அரசாங்கம் இந்த மீனவர்களை விடுதலை செய்வதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறீங்க. அது இவங்க சட்ட ரீதியாக கொடுத்த உதவிகள் போதுமானதல்ல அப்படின்னு பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லக்கூடிய பதிலை நீங்க நிராகரிக்கிறீங்க. உங்கள்கிட்ட கேட்கிறது, இங்க சட்டப்பேரவையை கூட்டி ஒரு தீர்மானம் போடுவதன் மூலமாக மீனவர் விடுதலைன்றது சாத்தியமாயிடுமா? அங்க ஒரு வழக்கு நடக்கிறது, அந்த வழக்கை நடத்தி வெளியில வரணுமா, அல்லது மத்திய அரசாங்கத்திற்கு அழுத்தம் தருவதன் மூலம், பேரவையில் கூட்டி அழுத்தம் தருவதன் மூலம் எதை சாதிக்க முடியும் நம்புறீங்களா? நண்பர் சொல்லும்போது தமிழக அரசுக்கு எப்படி செய்ய முடியும் ஒரு கேள்வி எழுப்பினார். மத்திய அரசு செய்ய வேண்டிய வேலைன்னு. தமிழக அரசு ஏன் 5 முறை பண ஒதுக்கீடு செஞ்சிருக்கு? இப்போ சமீபத்தில் 20 லட்சம் ரூபாய் ஒதுக்கியிருக்காங்களே, எதுக்காக? முந்தைய சொன்னீங்க சட்டமன்ற தீர்மானம்லாம் போட்டும். இந்த வழக்குக்காக 5 முறை பண ஒதுக்கீடு இந்த அரசு தமிழக அரசு செய்திருக்கிறது. லெட்டர் எழுதியிருக்காங்க. அதுடன் இந்த அரசுடைய பணி முடிஞ்சு விட்டுச்சா? அதுக்கு பிறகு இப்போ அவர் பிரசிடென்ஷியலுடைய, அது நம்முடைய இந்திய கடற்படை, இவர்களுடைய கைது தவறு, அவர்கள் போதைப்பொருள் கொண்டு சென்றதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை என்று இந்திய கடற்படை விசாரித்து அறிக்கை அனுப்பியிருக்கிறது. அந்த அறிக்கைக்கு பிறகும் அவர்கள் மீது கொலை குற்றம், அவர்கள் மீது இந்த பொய் குற்றச்சாட்டின் அடிப்படையில் வழக்கு நடத்தப்பட்டு சிங்கள உச்சநீதிமன்றம் இப்பொழுது தீர்ப்பு அளித்திருக்கிறது என்று சொன்னால், அதற்கு இப்பொழுது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பிரிசனர்ஸ்ங்கிற அந்த அடிப்படையில் இப்போ நாங்கள் கைதிகளை பரிவர்த்தனை பண்ணிக்கிறோம், ஆனால் விசாரணை அங்கே நடக்கும், அதை தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனை மாத்திரம், இப்படி எல்லாம் செய்கிறாங்க. இப்படி செய்வதற்கு வழிப்பு இருக்கும் பொழுது இதெல்லாம் அரசியல் காரணங்களினால் தான். சுட்டுக்கொள்வோம், அடித்துக் கொள்வோம், படகுகளை சேதப்படுத்துவோம், அதற்கு மேலே போனால் போதைப்பொருள் பொய் வழக்கிலும் உங்களை தூக்கு தண்டனை நிறுவனம் என்று மீனவர்களை அச்சுறுத்துகிற ஒரு செயலாகத்தான் நாம் பார்க்கிறோம். அதுதான் உண்மையும் கூட. தமிழக அரசு ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் தமிழக அரசினுடைய, இந்திய அரசு ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் தமிழக அரசினுடைய இப்பொழுது செல்வாக்கு இழந்திருக்கிற செயலற்ற தன்மையினாலே இந்த பிரச்சனை மத்திய அரசு சீரியஸாக எடுத்துக்கொள்ளாமல் அவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு காரணம்
தமிழகத்தில் இருக்கிற பொறுப்பற்ற செயலற்ற அரசு என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இல்ல 5 மீனவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்றாலும் அவர்கள் இந்திய குடிமக்கள். இந்திய குடிமக்கள் 5 அங்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறதுன்றப்போ தமிழக அரசு தான் வழக்கு செலவை நடத்துகிறது, அவர்கள் குடும்பத்திற்கு பணம் நிவாரண உதவி தருகிறது அப்படின்றது மத்திய அரசாங்கம் ஏன் தரவில்லை, ஏன் இந்திய மத்திய அரசாங்கம் அதை செய்யல அப்படின்ற கேள்வி ஒரு ஆழமான ஆனா இப்ப இந்த அப்பீல் போட்டிருக்கிறது மத்திய அரசு தான். இப்ப அப்பீல் போட்டிருக்கிறது மத்திய அரசினுடைய ஏற்பாட்டிலே தான் போட்டிருக்கிறார்கள். மத்திய அரசின் வழியாக இவங்க செஞ்சாலும் கூட அதற்கான வழக்கு நிதியாக கொடுப்பது என்பது தமிழக அரசு தான். ஏன் அந்த செலவை மத்திய அரசு ஏற்கவில்லை அப்படின்றது ஒரு விவாதத்துக்குரிய கேள்வி. திருக்குமார், இதுல நாம நிகழ்ச்சி நிறைவு பகுதியில் இருக்கிறோம். ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையை கூட்டணும் கேட்டது மீனவர் பிரச்சனை ஒன்று, மின் கட்டணம், பால் விலை உயர்வு. நீங்க மீனவர் பிரச்சனைக்கு பதில் சொல்றீங்க, ஆனா மின் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வுன்றது பேரவையில் விவாதிக்க தேவையில்லாத விஷயம். இது விவாதத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம் நினைக்கிறீங்களா? இல்ல, மின் கட்டண உயர்வு என்பது இன்னும் அமலுக்கு வரல. இது மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய பரிசீலனை இருக்கு. அவங்க மக்களுடைய கருத்துக்களை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் முடிவு சொல்லலை. இப்போ சமீபத்தில் நீதிமன்றமும் அதில் கவனம் செலுத்தியிருக்கு. அதனால அதுக்கான நேரம் இன்னும் வரல. அது ஒன்று. இன்றைக்கு இவர் சொல்றாரு, அவரே என்ன சொல்றாரு, 28/11/2011 இந்த வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கு போட்டதுலேருந்து அதிமுக தான் ஆட்சியில் இருக்கு தமிழ்நாட்டில்னு சொல்றாரு மு.க. ஸ்டாலின் தன்னுடைய அறிக்கையில். நான் கேட்குறேன், அந்த தேதியிலிருந்து மத்திய அரசாங்கத்தில் அங்கம் வகித்தீர்களே, மத்திய அரசாங்கத்தினுடைய வெளியுறவுத்துறை செயல்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டி இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா அந்த மீனவர்கள் கடலுக்கு போகிறது முன்னே தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அனுமதியோட உள்ள போறாங்க. இந்தியாவினுடைய கடற்படை நேவி அவங்கள செக் பண்ணி அவங்க எந்தவித ஆபத்தான பொருளையும் வச்சு இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு சான்றிதழ் தந்ததுக்கு பிறகுதான் அவங்களுடைய அனுமதியோடு தான் அவங்க வெளியே போறாங்க, கடலுக்கு போறாங்க. ஆக இந்தியாவினுடைய கடற்படை அப்போ தப்பு பண்ணிச்சா? அவங்க போதைப் பொருள் வச்சிருந்தா இவங்களுக்கு தெரியாம எப்படி வச்சிருக்க முடியும்? ஆக அவங்கள பரிசீலனை செஞ்சு அப்போ இந்தியாவினுடைய கடற்படை செய்த அந்த பரிசீலனையை, அந்த அனுமதியை இன்றைக்கு கேள்விக்குறியாக்கியிருக்காங்க. இதெல்லாம் விவாதிக்கிறதுக்கு தானே சட்டப்பேரவை சொல்றாங்க. இது 2011 நடந்தது. அப்போ மத்தியில் திமுக அங்கம் வகித்த ஆட்சி நடந்தது. ஏன் அப்போ மத்திய இந்த மு.க. ஸ்டாலின் அன்னைக்கு இல்லாம போயிட்டாரா? அன்னைக்கு ஏன் கேள்வி கேட்கல? அன்னைக்கு மத்திய அரசாங்கத்தை கேட்டிருந்தா அன்னைக்கே அந்த வழக்கு திரும்ப பெற்றிருக்கோம். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பிரச்சனையை கையில் எடுத்ததற்கு பிறகு இன்றைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதனை தொடர்ந்து போய் சந்தித்த நேரத்தில் கூட இதை வலியுறுத்தியிருக்காங்க. அவங்க செஞ்சு தரனாங்க. இன்னைக்கு மத்திய அரசாங்கம் அதை செய்யல, அல்லது மத்திய அரசாங்கம் சொன்னதை இலங்கை அரசாங்கம் கேட்கல. ஆக இதனால் ஏற்பட்ட பாதிப்பை ஒழிய அந்த பாதிப்பு கூட அந்த மக்களுக்கு வராம இன்னைக்கு இந்த அரசாங்கம் காப்பாற்றிருக்கு. இன்னைக்கு பேசுகின்ற மரியாதைக்குரிய வழக்கறிஞர் வைத்திலிங்கம் சொன்னாரு, ஸ்டாலின் கண்ணியமான அறிக்கை. இந்த அறிக்கையை கண்ணியமான அறிக்கை என்ன, அவர் கண்ணியத்துக்கு என்ன பொருள் வச்சிருக்காரு எனக்கு தெரியல. இன்றைக்கு ஒரு பொறுப்பற்ற முறையில் இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் இந்த அறிக்கை பெயரில் இந்த அறிக்கை வந்திருக்கு. அவர் ஏற்கனவே தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லிட்டு இது அவருக்கு தெரியாம யாரோ வெளியிட்டாங்கன்ற மாதிரி இந்த அறிக்கை வந்திருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா ஸ்டாலின் கடந்த காலத்தில் சட்டமன்றத்தில் நடைபெற்ற நேரங்களில் ஒரு நாள் கூட சட்டமன்றத்தில் விவாதம் செய்ததில்லை, பொருட்கள் மீது பிரச்சனைகளின் அடிப்படையில் பேசியதில்லை. அப்ப எல்லாம் சட்டமன்ற செயல்படல, சட்டமன்றத்தில் பேசுவதற்கு அனுமதிக்கவில்லை என்று சட்டமன்றத்தில் ஜனநாயகம் இல்லை என்று நாம் மக்கள் மன்றத்தை சந்திக்க போகிறோம் என்று சொல்லிவிட்டு மக்களிடத்தில் வந்தவர்கள் பன்னீர்செல்வத்தால் முடியும் என்கின்ற நிலையை கண்டால் ஜெயலலிதா கோபித்துக் கொள்வார் அல்லது கோபம் அடைவார் என்ற நிலையை தான் தவிர்க்கிறார் என்பதுதான் எங்களுக்கு குற்றச்சாட்டு. அது இல்லைன்னு சொன்னா சட்டமன்றத்தை கூட்டுங்க. இன்னைக்கு கருணாநிதியை கீழே தள்ளிட்டு அந்த இடத்துல முயற்சி பண்ற ஸ்டாலின்